அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 142 மில்லியன் பணத்தாள்களை புழக்கத்திலிருந்து நீக்கிய இலங்கை மத்திய வங்கி. பல்கலைக்கழக அனுமதிக்கான விண்ணப்பம் கோரல் வெளியான தகவல். ஜாஸ்மின் சில்வாவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி உத்தரவு. யாழில் வாகன விபத்து, தந்தை மகன் இருவரும் சம்பவ இடத்திலேயே பலி. கண்டியில் தீயிலெறிந்த 3 மாடி புடவை விற்பனை நிலையம். ஈஸ்டர் தாக்குதல் விசாரணைகள் ஐநா வெளியிட்டுள்ள தகவல். நுவரெலியாவில் கனமழை, 35 வீடுகள் முற்றாக சேதம், மக்கள் அவதி. இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை. மத்திய கிழக்கு போர், மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு விலைகளில் அதிரடி மாற்றம். கைது செய்யப்பட்ட முன்னாள் எம்பி நீதிமன்றத்தில் முன்னிலை. தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த ஆண்டில் மாத்திரம் சுமார் 142 மில்லியன் பணத்தாள்களை புழக்கத்திலிருந்து மத்திய வங்கி நீக்கியுள்ளது. இலங்கை மத்திய வங்கி வெளியிட்ட நிதி அறிக்கைகள் மற்றும் செயல்பாடுகளின் அறிக்கைக்கு அமைய இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இவ்வாறு நீக்கப்பட்ட 141.55 மில்லியன் பணத்தாள்களின் மொத்த மதிப்பு 91.23 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகமாகும். சிதைந்த, அழுக்கடைந்த மற்றும் பயன்பாட்டிற்கு பொருத்தமற்ற பணத்தாள்கள் மற்றும் நாணய குற்றிகளை தொடர்ந்து புழக்கத்திலிருந்து அகற்றப்பட்டுள்ளது. அவற்றிற்கு பதிலாக புதிய பணத்தை விநியோகிக்கும் முறையான பணியை மத்திய வங்கி மேற்கொண்டு வருகின்றது. இதனிடையே கள்ளப்பணத்தாள்களின் புழக்கத்தை தடுக்கும் நோக்கில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் போலி நோட்டுகள் பிரிவுடன் இணைந்து மத்திய வங்கி செயற்பட்டு வருகின்றது. அதற்கமைய கடந்த ஆண்டில் போலி நாணயத்தாள்களை நீதிமன்றத்தில் ஆதாரங்களாக சமர்ப்பிப்பதற்கான 83 சான்றிதழ்களை மத்திய வங்கி வழங்கியுள்ளது. அத்துடன் இது தொடர்பான 13 நீதிமன்ற வழக்குகளிலும் பங்கேற்றுள்ளது. மேலும் கடந்த ஆண்டில் மத்திய வங்கியின் நாணய பரிமாற்ற கவுண்டர்கள் ஊடாக 1139 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணயத்தாள்களும் 11.84 மில்லியன் ரூபாய் பெறுமதியான நாணய குற்றிகளும் 196.46 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சிதைந்த பணத்தாள்களும் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் முடிவுகளின் அடிப்படையில் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் கோரும் பணி ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 27ஆம் திகதி முதல் இளங்கலை பட்டப்படிப்புகளுக்கான விண்ணப்பங்களை இணையவழியில் கோரவுள்ளது. இந்த விண்ணப்பங்கள் 3 வாரங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளப்படும் மற்றும் விண்ணப்ப கையேடு விரைவில் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் பிரதி தலைவர் பேராசிரியர் வசந்தலியனகே தெரிவித்துள்ளார். விண்ணப்பிப்பதற்காக விண்ணப்பதாரர்களுக்கு 3 வார கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் கூறியுள்ளார். இதேவேளை எரிபொருள் தட்டுப்பாடு, போக்குவரத்து சிரமங்கள் காரணமாக விரிவுரைகளை இணையவழியில் நடத்துமாறு துணைவேந்தர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கை கிரிக்கெட் நிர்வாகத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை கிரிக்கெட் தலைவர் ஷம்மி சில்வாவை பதவி விலகுமாறு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த தகவலின்படி முன்னாள் ரோஹ கல்லூரி கிரிக்கெட் வீரரும் எதிர்க்கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எரன் விக்ரமரத்ன இடைக்கால குழுவின் தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மேலும் கிரிக்கெட் வீரர்கள் உள்ளிட்ட பல தரப்பிலிருந்து அதிகரித்து வரும் அழுத்தத்தை தொடர்ந்து சில்வா விரைவில் பதவி விலகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு இந்த மாற்றம் உள்நாட்டு விடயமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகின்றது. அதே நேரத்தில் கடந்த காலத்தில் SLC நிர்வாகம் நிதி தொடர்பாக முறைகேடு, உறவினர் பாகுபாடு மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் போன்ற பல குற்றச்சாட்டுகள் எழுந்திருந்தன. பல விசாரணை அறிக்கைகளும் நிர்வாக மாற்றத்தை பரிந்துரைத்தன. இந்த நிலையில் ஷம்மி சில்வா பதவி விலகிய பின்னர் அவருக்கு எதிரான பொறுப்புக்கூறல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கும் என்பது தொடர்பாக கேள்விகள் எழுந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் உரும்பிராய் சந்தியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரும் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளனர். குறித்த சம்பவம் நேற்று நள்ளிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இவ்வாறு உயிரிழந்தவர்கள் ஏழாலை கிழக்கு பகுதியைச் சேர்ந்த 64 வயதுடைய பரமேஸ்வரன் மற்றும் அவரது மகன் 23 வயதுடைய கஜதீபன் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் வைத்தியசாலை ஒன்றிற்கு சென்றுவிட்டு இருவரும் மோட்டார் சைக்கிளில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் உரும்பிராய் சந்தி பகுதியில் குறித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை இழந்து அங்கிருந்த மின்கம்பத்துடன் மோதி விபத்துக்குள்ளானதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்தில் பலத்த காயமடைந்த தந்தை மற்றும் மகன் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்தவரின் சடலங்கள் தற்போது பிரேத பரிசோதனைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை கோப்பாய் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். கண்டி மெனிக்கிண்ண நகரில் அமைந்துள்ள 3 மாடி வர்த்தக கட்டடம் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தினால் அந்த கட்டடம் முழுமையாக தீக்கிரையாகியுள்ளது. மெனிக்கிண்ண நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஆடை விற்பனை நிலையம் ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயானது மிக வேகமாக பரவியதன் காரணமாக கட்டடத்தில் இருந்த ஆடைகள் மற்றும் ஏனைய பொருட்கள் முழுமையாக எரிந்து சேதமடைந்துள்ளன. எனினும் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்காக கண்டி மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் விரைவாக செயற்பட்டனர். தீயணைப்பு படையினருடன் இணைந்து பிரதேச மக்களும் நீண்ட போராட்டத்தின் பின்னர் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து ஏற்பட்டதற்கான துல்லியமான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை. மின்கசிவு காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் நிலையில் மெனிக்கிண்ண போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் தற்போது புதிய உத்வேகத்துடன் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக இலங்கையில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபை அலுவலகம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காக அரசாங்கம் எடுக்கும் முயற்சிகளைப் போலவே பொதுமக்களின் அர்ப்பணிப்பும் மிக முக்கியமானது என அதன்போது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன்படி மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் நீதியை நிலைநாட்டும் வகையிலும் சுயாதீனமான, நம்பகமான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட விசாரணை மற்றும் நீதித்துறை செயற்பாடுகளுக்கு தாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க தயாராக இருப்பதாக ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்தும் எச்சரித்துள்ளது. இந்த நிலையில் ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணைகளை மிகவும் குறுகிய காலத்திற்குள் வெற்றிகரமாக நிறைவு செய்ய முடியும் என எதிர்பார்ப்பதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இந்த விசாரணைகள் தற்போது வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் அவற்றில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் எட்டப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் இடியுடன் கூடிய கனமழை காரணமாக பல பகுதிகளில் ஆறுகள் பெருக்கெடுத்து வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் பல குடும்பங்களின் வீடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது. அக்கரப்பத்தனை பிரதேசத்தில் நேற்று மாலை பெய்த இடியுடன் கூடிய கனமழை காரணமாக டொரிங்டன் பகுதியில் உள்ள ஆறு பெருக்கெடுத்ததால் அக்கரப்பத்தனை ஆட்லோ தோட்டத்தில் 25 வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதேவேளை வீடுகளில் இருந்த உடைகள், பாடசாலை மாணவர்களின் சீருடை, கற்றல் உபகரணங்கள், உணவுப் பொருட்கள் மற்றும் வீட்டில் உள்ள பெறுமதியான பொருட்கள் நீரில் மூழ்கி சேதமாகியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். அத்துடன் அப்பகுதியில் இருந்த விவசாய நிலங்கள் அனைத்தும் நீரில் மூழ்கியதால் விளைச்சலில் நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதேவேளை நாகவத்தை தோட்டத்தில் கடும் மழை காரணமாக அப்பகுதியில் உள்ள ஆறுகளும் பெருக்கெடுத்ததால் 10 வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. இதன்போது பாதிக்கப்பட்ட 30க்கும் மேற்பட்ட நபர்கள் உடனடியாக அக்கரப்பத்தனை பிரதேச சபையின் தலைவி ரதிதேவி பார்வையிட்டதுடன் அவர்களின் நிலைமையினையும் கேட்டறிந்து கொண்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, ஊவா மற்றும் தென் மாகாணங்கள் மற்றும் அம்பாறை, குருநாகல் மாவட்டங்களின் சில இடங்களில் 75 மில்லிமீட்டர் அளவில் மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக பலத்த காற்று வீசக்கூடும் என்பதோடு மின்னல் தாக்கங்களும் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மின்னல் விபத்துக்களை தவிர்த்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது. மத்திய கிழக்கு போர் பதற்றங்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி சந்தையில் மசகு எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயுவின் விலை இன்று வீழ்ச்சியை சந்தித்துள்ளது.
சர்வதேச சந்தை நிலவரங்களின்படி WTI ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 89.39 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. அதேவேளை பிரெண்ட் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை 98.32 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. இதற்கமைய இயற்கை எரிவாயுவின் விலையும் இன்று சரிவடைந்து புதிய விலை 2.68 அமெரிக்க டாலராக வீழ்ச்சியடைந்துள்ளது. உலகளாவிய பொருளாதார மந்தநிலை மற்றும் எரிசக்தி கையிருப்பு தொடர்பான காரணிகளால் விலை வீழ்ச்சி ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட முன்னாள் ரத்தினபுர மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர இன்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துப்பாக்கியை காட்டி ஒருவரை மிரட்டியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் பெயரில் பிரேமலால் ஜெயசேகர நேற்று நுவரெலியா போலீசாரால் கைது செய்யப்பட்டார். குடும்ப உறுப்பினர்களுடன் நுவரெலியாவிற்கு வந்திருந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் அவிசாவில்லவிலிருந்து சுற்றுலா வந்திருந்த ஒரு குழுவினருக்கும் இடையே ஏற்பட்ட கடுமையான வாக்குவாதத்தை தொடர்ந்து இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. நிலைமை மோசமடைந்ததாகவும் அப்போது சந்தேக நபர் தனது கைவசம் இருந்த கைத்துப்பாக்கியை காட்டி குழுவினரை மிரட்டியதாகவும் கூறப்படுகின்றது. பெறப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் நுவரெலியா போலீஸ் அதிகாரிகள் அவரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர். சந்தேக நபரிடமிருந்து துப்பாக்கியானது பாதுகாப்பு அமைச்சகத்தால் வழங்கப்பட்டு 2025 காலாவதியாகிவிட்ட உரிமத்தின் கீழ் வழங்கப்பட்டது என போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்த விசாரணைகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.